தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் டெலீட் ஆன மெசேஜஸ்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையவே வீடியோ ஆடியோன்னு நிறைய டெலீட் பண்ணியிருப்போம். கான்டாக்டில் கூட டெலீட் பண்ணியிருப்போம். யாருன்னு தெரியாத ஒரு கான்டாக்டை டெலீட் பண்ணியிருப்போம். திடீர்னு அந்த கான்டாக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் இந்த கான்டாக்டை ஏன் டெலீட் பண்ணணும்னு நினச்சிருப்போம். ஸோ அந்த கான்டாக்டை கூட நீங்கள் ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்ல, எந்த ஒரு சாஃப்ட்வேரும் தேவையில்ல. நான் இந்த வீடியோவில் ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி நான் சொல்லி தந்திருப்பேன். ஸோ இந்த வீடியோவை துளி கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கன்ஃபார்ம் ரிப்ளை இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு கான்டாக்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்க கான்வர்சேஷன் எல்லாத்தையும் நானே டெலீட் பண்ணிடுறேன். நான் எப்படி இந்த டெலீட் பண்ண மெசேஜை எப்படி ரெக்கவர் பண்ணுறனோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தெரியாமல் பண்ண டெலீட்டட் மெசேஜை ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணலாம். இது ஆடியோவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை வாய்ஸ் மெசேஜாக இருந்தால் கூட சரி, இல்லை சாட்ஸாக இருந்தால் கூட சரி, எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, உங்கள் ஃபோன்லேயே இருக்க செட்டிங்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். இல்லை அப்ளிகேஷன் மேனேஜர்னு இருக்கும். ஆப்ஸ் இல்லை அப்ளிகேஷன் மேனேஜர், எந்தில் ஆப்ஸ் இருக்குது அது நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்படி தான் இருக்குது. இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாகவே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் கிளியர் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளியர் டேட்டா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை, இப்போ நம்ம டெலீட் பண்ணது ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணிடலாம். நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லார் ஃபோன்லேயும் ஃபைல் மேனேஜர் இல்லை ஃபைல் ப்ரௌசர்னு ஒரு ஆப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் ஃபோன் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்னு நான் ஒரு ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டேன். அதில் டேட்டா பேஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் லேட்டஸ்ட்டாக இருக்க ரீசன்ட் டேட் அதாவது லேட்டஸ்ட் டேட், அந்த டேட் இருக்க ஒரு ஃபைல் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு 19/12/2020 ஒரு ஃபைல் இருக்குது. லேட்டஸ்டான டேட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. லேட்டஸ்டான டேட் இருக்கணும், பழைய டேட் இருக்கக்கூடாது. லேட்டஸ்டான டேட்டை மட்டும்தான் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே 3 டாட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரீநேம் என்ற ஆப்ஷன் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைட்டில் இப்போ ரீநேம் பண்ண போகிறீங்க. அந்த எம்ஜிஎஸ் ஸ்டோர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதாவது அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத டைப் பண்ணிக்கோங்க. பேக்கப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கோங்க. ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். பேக்கப் போட்டுட்டு பக்கத்தில் மைனஸ் சிம்பிளை போட்டுட்டு ஓகே மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு அப்படியே ஃபைல் மேனேஜர் விட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணுற மாரி இருக்காது, ஈஸி தான். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது பர்மிஷன்லாம் கேட்டுதோ அதேமாரியே இப்போ காமிக்கும். இதில் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டோடனே நம்பர் காமிக்கும். ஸோ நம்பர்லாம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்கள் நம்பர்லாம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோடனே உங்களுக்கு ஓடிபி மெசேஜ்லாம் வரும். அதெல்லாம் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் ஒரு பேஜ் வரும். இதில் நாட் நோவை கண்டினியூவாக காமிக்கும். இது கொடுத்துக்கோங்க. நாட் நோ கொடுக்காதீங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. பர்மிஷன் கேட்டதுன்னா அலோவ் கொடுத்துக்கோங்க. எதுலையுமே டெனி கொடுக்காதீங்க. நார்மல் வாட்ஸ்அப்பில் எப்படி உங்களுக்கு கேட்டிருக்குமோ அதேமாரி தான் இதுலேயும் கேட்டிருக்கோம். ஸோ இது அலோவ்னு கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டோன்னே உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் பேக்கப் ஃபவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ரீஸ்டோர்னு கொடுத்துக்கோங்க, ஸ்கிப்னு கொடுக்காதீங்க, ரீஸ்டோர் கொடுத்துக்கோங்க. தவறி கூட ஸ்கிப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் ரெக்கவர் கூட பண்ண முடியாது. ஸோ ரொம்பவே கஷ்டமாயிடும். அடுத்தது நீங்கள் இப்போ டெலீட் பண்ண பார்த்தீங்களா, அதை கூட உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது.
ஸோ நீங்கள் ரீஸ்டோர்னு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ரீஸ்டோர் கொடுத்துட்டோடனே உங்களுக்கு வந்து மெசேஜெலாம் ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து மெசேஜ் ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ எனக்கு 100% ஃபினிஷ் ஆகிடுது. நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே எனக்கு வந்து இப்படி தான் காமிக்குது. இதில் வந்து ஃபோட்டோ வைக்க போகிறீங்களா காமிக்குது, அதாவது ப்ரொஃபைல் வைக்க போகிறீங்களா காமிக்குது. நான் ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணல, வெறும் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன், சதீஷ்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோன்னே எனக்கு வந்து இப்படி தான் இனிஷியலைஸ் ஆகும். இது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டோன்னே நான் ஏற்கனவே டெலீட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் வந்து இப்போ ரெக்கவர் ஆகிருக்கும். இப்போ நல்லாவே பாருங்கள், நான் இந்த மெசேஜை தான் இப்போ டெலீட் பண்ணி காமிச்சேன். இது வந்து ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணிட்டேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே நிறைய மெசேஜை டெலீட் பண்ணிட்டேன், அதெல்லாம் கூட இப்போ ரெக்கவர் ஆகிடுது. இந்தமாரி ஈஸியாகவே நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்தமாரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மூலமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். தேங்க்யூ.